வணக்கம் நண்பர்களே. ரோகிணியை பற்றி முத்து வந்து என்ன சொல்கிறான், அதே மாதிரி மனோஜ் ஏன் வந்து கொந்தளிக்கிறான், விஜயா கேட்ட கேள்வி தான் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. ஏன்னா ரோகிணியோட ஏடிஎம் கார்டு வந்து விஜயா வந்து வாங்கி வச்சிடறாங்க. இதை பற்றி ரவியும் முத்துவும் மனோஜ்ட்டு வந்து போட்டு கொடுக்குறாங்க. இதனால் புது பிரச்சனை வந்து வெடிக்க போகுது. இன்றைக்கி என்னதான் நடந்துச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அறிவியராணி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா, சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சீதா என்ன பண்ணுறான்னா, அவள் அம்மா வந்து உட்கார சொல்லி சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்கா. ஸோ அந்த டைம் பார்த்து மீனா வந்து அங்கே வர்றாங்க. அம்மா வந்து ஆஷுஷில் வந்து சாப்பிடாம வேலைக்கு கிளம்பிட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்குறா. ஸோ அதுக்கு சீதா என்ன சொல்கிறாங்கன்னா, அதனால தான் அம்மாவை வந்து நான் உட்கார வச்சு ஊட்டி விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அம்மா வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் மீனா வந்து சீதாட்ட உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சீதா வந்து உட்கார சொல்கிறா. அப்போ மீனா வந்து என்ன கேட்குறான்னா, சீதாட்ட நீ பஸ்ஸில் தானே போயிட்டு வர, எந்த ரூட்டில் போகிற இப்படின்னு எக்கச்சக்கமான கொஸ்டின் மேலே கொஸ்டினாக வந்து கேட்டுட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி கேட்குறத பார்த்து சீதாக்கு வந்து விஷயம் புரிஞ்சு போயிடுது. நான் இன்னைக்கு ஒருத்தர் கூட வண்டியில் வந்ததை பார்த்து தானே நீ இந்த மாதிரி எல்லாமே கொஸ்டின் கேட்குற அப்படின்னு வந்து அக்காட்ட வந்து கேட்குறா. ஸோ சீதா வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே மீனாட்ட வந்து இந்த மாதிரி கேட்ட உடனே அதுக்கு மீனா வந்து ஆமாம் அப்படின்னு வந்து சொல்கிறா. ஸோ அப்போ சீதா வந்து மீனாட்ட என்ன சொல்கிறான்னா, அவர் வந்து என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு வந்து மீனா கேட்பாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஆமாம் அப்படின்னு சீதா வந்து சொல்லுவா. இதை கேட்ட உடனே மீனா வந்து கோவப்பட்டு அடுத்த செகண்டே வந்து சிரிக்கிறாங்க. மேரேஜே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இப்போ லவ் பண்ணுறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு சீதா என்ன சொல்கிறான்னா, நான் என்னோட ஃபைனல் டிசிஷனை வந்து இன்னும் வந்து நான் ஸ்ட்ராங்காக சொல்லலை, நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் வந்து முடிவை சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் உனக்கும் மாமாவுக்கும் அம்மாவுக்கு இந்த மாதிரி எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் வந்து என்னோட டிசிஷனை வந்து சொல்லுவேன் அப்படின்னு சீதா வந்து சொல்கிறா. சீதா சொல்கிறத கேட்டால் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் ஃபேமிலிலையும் வராது, அதே மாதிரி சீதாவோட லைஃப்லையுமே வராது. ஸோ நல்ல டிசிஷன் தான் வந்து சீதா வந்து எடுத்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சீதா சொன்னதுக்கு மீனா என்ன சொல்கிறான்னா, அதுவும் கரெக்ட் தான், அவசரப்பட்டு எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது, நீ எடுத்துருக்கிற டிசிஷன் தான் கரெக்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிடுறான். ஸோ மீனா வந்து வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது முத்து வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சீதா பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்து என்ன சொல்கிறான்னா, ஃப்ரெண்டு தான் வந்து சீதா வந்து ட்ராப் பண்ணா அப்படின்னு வந்து சொன்னால் பேசாமல் அவளுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறான். ஸோ அதுக்கு மீனா வந்து ஓகே அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது விஜயா வந்து அங்கே சத்தமாக பேசுகிறத கேட்ட உடனே கிச்சன்லேருந்து ரெண்டு பேருமே வந்து வெளியே வராங்க. அப்போ விஜயா என்ன பண்ணுறாங்கன்னா, ரோஹிணிகிட்ட எங்கே போயிட்டு வர அப்படின்னு வந்து கேட்குறா. வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் எவ்வளோ சேலரி கிடைச்சது அப்படின்னு விஜயா வந்து கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி வந்து 25,000 ரூபாய் கிடைச்சது அப்படின்னு வந்து சொல்கிறான். அந்த அமௌண்ட் என்னோட அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே உன்னோட ஏடிஎம் கார்டு எங்கிட்ட கொடு அப்படின்னு விஜயா வந்து கேட்டு வாங்கிக்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு வேறு வழி இல்லாமல் ஏடிஎம் கார்டை விஜயாட்ட வந்து கொடுக்குறாங்க. பின் நம்பர் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ உங்கள் பையனோட பர்த்டே தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ரூமுக்குள்ளே போய் இப்படியே விட்டால் வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து அங்கே வரான். மனோஜே வந்து ரொம்ப டயர்டாக வந்துட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து விஜயா வந்து மனோஜ்ட்டு வந்து என்கொயர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நீ ரோஹிணியை பார்த்தியா, கடைக்கு வந்தாளா அப்படின்னு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரூமுக்கு வரான். ஸோ அப்போ ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னா, மனோஜ்ட்ட இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியுமா, உங்கள் அம்மா வந்து என்னோட ஏடிஎம் கார்டை வந்து வாங்கி வச்சுட்டாங்க, இதெல்லாமே தப்பு இல்லையா அப்படின்னு வந்து ரோஹிணி கேட்குறா. அதுக்கு மனோஜ் என்ன சொல்கிறான்னா, இது இந்த வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளவோ பெரிய தப்பு எல்லாமே பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை அப்படின்னு வந்து அசால்ட்டாக வந்து சொல்கிறான். இந்த மாதிரி இங்கே கான்வர்சேஷன் எல்லாமே போயிட்டுருக்கு. ரவி, ஸ்ருதி, மீனா, முத்து இந்த 4 பேருமே மாடியில் விஜயா பண்ண விஷயத்தை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரவி என்ன பண்ணுறான்னா, மனோஜுக்கு கால் பண்ணி மேலே வர சொல்கிறான். அப்போ அம்மா வந்து அண்ணியோட ஏடிஎம் கார்டை வாங்கி வச்சிருக்கிறது வந்து நல்லது இல்லை, நீ தான் அம்மா கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு மனோஜ் என்ன சொல்கிறான்னா, அம்மா எதை செஞ்சாலுமே வந்து சரியாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறான். முத்து சொன்ன மாதிரி மனோஜ் ஒரு தக்குரியாக தான் இருப்பான் போல இருக்குது. மனோஜ் இந்த மாதிரி சொன்ன கேட்ட உடனே முத்துவும் மனோஜுக்கு இடையில வந்து ஆர்கியூமெண்ட் வந்து அதிகமாக போயிட்டே இருக்குது. இதனால மனோஜ் வந்து கோவப்பட்டு மாடியிலேருந்து கீழே இறங்கி வர்றான். இப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. ஏடிஎம் கார்டை வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணியோட செலவுக்கு யார் பணம் கொடுப்பாங்க அப்படின்றதே தெரியல. ஏன் விஜயா வந்து ஏடிஎம் கார்டை வாங்கினாங்க, என்ன பிளான் பண்ணி ஏடிஎம் கார்டு வாங்கினாங்க அப்படின்றது இனி வர எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அறிவியராணி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.